इसका जो तेल खोलने का स्टाइल है बड़ा खतरनाक. ஏன் உங்களுக்கு ஒரு கத்தி கிடைக்கல இல்ல கத்திரி கிடைக்கல அந்த ஆயில் பாக்கெட்டை ஓபன் பண்றதுக்கு? நம்ம செய்யக்கூடிய தொழில்ல ஒன்னு டிஃபரெண்டா பண்ணணும் இல்ல இன்னோவேட்டிவா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே. அதுக்காக ஆயில் பாக்கெட்டை டைரக்டா சூட்ல வச்சா ஓபன் பண்றது என்ன பறக்கான அது? எனக்கு ரீசெண்டாக கிடைச்ச வீடியோ இதுதான். இதுக்கு முன்னாடியும் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து ஏதோ ஒரு திருவிழாவில் வந்து இந்த மாதிரி ஆயில் பாக்கெட்டை டேரெக்டாக சூடில் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. நிறைய கேட்டரர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. நிறைய கல்யாண வீடுகளில் சமைக்கும் போது இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் சிம்பிளாக இந்த மாதிரி ஆயில் பாக்கெட்டை அந்த சூட்டில் வச்சு ஓப்பன் பண்ணுறது நடக்குது. இந்த மாதிரி ஆயில் பாக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70-80 டிகிரி செல்சியஸ்லேருந்தே அது ஒரு ரியாக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆனால் நெருப்பில் வச்சிருக்கக்கூடிய சட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200-300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இமீடியட்டாக அது ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேலே இருக்கக்கூடிய மெட்டல் தான் அப்படின்றதுனால அது இமீடியட்டாக அதிகமான ஹீட்டை வெளிப்படுத்தும். அப்போ அவ்வளவு அதிகமான வெப்பத்தில் நீங்கள் அந்த பிளாஸ்டிக்கை உருக்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் அதிகப்படியான மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அது உள்ளே போகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டாக்ஸிக்கான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் உருவாக ஆரம்பிக்கும். முக்கியமான விஷயம் கார்சினோஜன்ஸ், புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய பொருட்களும் இதில் உருவாகும். என்னதான் வெளிப்படையாக பார்க்கறதுக்கு எதுவும் தெரியலனாலும் கூட இது உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. உடலுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு உங்களோட இன்னோவேஷனை இதில் காட்டாமல் ஒரு கத்தி இல்லை கத்தரி வச்சு ப்ராப்பராக அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி அதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றுங்க.